அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்குறோன்னா, மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்தினுடைய வரலாறு, நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் இந்த பழத்தினுடைய தீமைகள் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இந்த மாதுளம்பழம் என்பது சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வரலாறுகளில் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. உலகின் பழமையான பழவகை தாவரங்களில் இந்த மாதுளம்பழமும் ஒன்றாகும். இந்த மாதுளம்பழத்தினுடைய பூர்வீகம் பாரசீக நாடு என்று சொல்கிறாங்க. அந்த பாரசீக நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது பரவியது என்னும் சொல்கிறாங்க. இந்த மாதுளம்பழத்தினுடைய விதைகள், சாறுகள், தோல் போன்ற பொருட்கள் மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதுளம்பழம் எல்லா வகையான மண் வகைகளிலும் மேலும் தட்பவெட்ப நிலைகளிலும் இந்த மாதுளம்பழம் வளரக்கூடியது. பெரும்பாலும் இது கோடையை தேங்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டது. இதற்கு வெப்பம் அதிகமாகவும் தேவைப்படும். குளிர்காலத்தில் பெரும்பாலும் இது வளர்வதை விட கோடை காலத்தில் தான் செழிப்பாக வளரும். ஏனென்றால் இந்த செடியை பார்க்கும்போது ஒரு முள்ளு போன்று இருக்கும் அதனுடைய மேற்புறத்தில். ஆகையால் முள்ளு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தாவரங்களும் பெரும்பாலும் வெப்பத்தில் வளரக்கூடியதாகும். இந்த மாதுளைக்கு பெரும்பாலும் தமிழில் பல பெயர்கள் உள்ளன. அதாவது மாதுளம், மாதுளங்கம், தாடிமம், பீசபுரம், கழுமுல் என்று பல பெயர்களை கொண்டு இந்த பழத்திற்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது. இந்த மாதுளையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், தாது பொருட்கள் மேலும் பல சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. பெரும்பாலும் இது குழந்தையின் வளர்ச்சிக்கு, அதாவது கருவில் உள்ள குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் அந்த குழந்தையின் நல்ல சீராக வளர்ச்சி அடைவதற்கும் அதனுடைய தோல் பராமரிப்பதற்கு இந்த மாதுளம்பழம் இன்றியமையாத ஒரு கனியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் அன்று முதல் இன்று வரை கருவுற்ற அனைத்து தாய்மார்களுக்கும் ஒரு அளவாக இந்த மாதுளம்பழத்தை தினமும் எடுத்துக்கொள்வது சிறப்பாக. ஏனென்றால் இரத்தத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது. புதிய இரத்தம் என்பது உடலில் உற்பத்தியாவதற்கு இந்த மாதுளை சிறந்த ஒரு கனியாகவே பார்க்கப்படுகிறது. சரி, இந்த மாதுளத்துடைய நன்மையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதுளம்பழத்தை உண்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மேலும் இதய ஆரோக்கியம் என்பது மேம்படும். உடலில் ஏதேனும் வெட்டுக்காயமோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனால் உண்டாகக்கூடிய வீக்கம் என்பது இந்த பழம் உண்பதால் அந்த வீக்கம் குறைக்கப்படும். இந்த மாதுளம் பழத்தினுடைய சாறு குடிப்பதால் நெஞ்சுவலி என்பது குறைக்கப்படுகிறது. இந்த மாதுளம்பழ சாறு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் பொழுது சீரண மண்டலத்தில் உள்ளக்கூடிய அலர்ஜிகள் என்பது முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. மேலும் இந்த பழத்தில் நார் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் செரிமான மண்டலத்தை சீராக பராமரிக்கவும் பயன்படுகிறது. சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு இந்த பழங்கள் மிகவும் சிறந்ததாக காணப்படுகிறது. இந்த மாதுளம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவு காணப்படுவதால் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து சருமத்தை பொலிவுடனும் சுருக்கம் இல்லாமல் பளபளப்பாகவும் பாதுகாக்கிறது. மேலும் சருமம் இளமையாக இருக்கவும் இது உதவுகிறது. இந்த மாதுளஞ்சாறு தலைமுடி வேர்களை உறுதிப்படுத்தி முடி வளர்ச்சியை அபரிதமாக தூண்டுவதாகவும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பழத்தில் காணக்கூடிய பாலிஃபினால்கள் என்ற வேதிப்பொருள் எலும்புடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் இன்றியமையாதாக இருக்கிறது. அதனால் எலும்பு சேதமடைவதை தவிர்க்கப்படுகிறது. வயதான காலத்தில் எலும்பு தேய்மானத்தையும் இது தவிர்க்கப்படுகிறது. இந்த பழத்தை நாம் உண்பதால் பெரும்பாலும் கர்ப்பிணிகள் உண்ணுவதால் அவருடைய ஹார்மோன்கள் சீராக்கப்பட்டு கர்ப்பப்பையை சீராக பராமரிக்கவும் பயன்படுகிறது. இன்னும் பல நன்மைகளும் காணப்படுகிறது. சரி, இந்த பழத்தினுடைய சத்துக்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. தினமும் ஒரு 100 கிராம் அளவு மாதுளம்பழம் எடுத்துக்கொண்டால் கார்போஹைட்ரேட் 17.5 கிராம், புரோட்டீன் 0.95 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், நார்ச்சத்து 0.6 கிராம், விட்டமின் B1 0.02 மில்லிகிராம், B2 0.063 மில்லிகிராம், விட்டமின் B3 0.3 மில்லிகிராம், விட்டமின் B5 0.59 மில்லிகிராம், விட்டமின் B6 0.105 மில்லிகிராம், விட்டமின் C 6.1 மில்லிகிராம், கால்சியம் 3 மில்லிகிராம், இரும்புச்சத்து 0.3 மில்லிகிராம், மெக்னீசியம் 3 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 8 மில்லிகிராம், பொட்டாசியம் 260 மில்லிகிராம், ஜிங்க் 0.12 மில்லிகிராம். சரி, இந்த பழத்தை நாம் அதிக அளவு எடுத்துக்கொண்டால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை நோய்கள் இவற்றை ஒரு அளவாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிற்று உபசம் ஏற்படலாம், மலச்சிக்கல் ஏற்படலாம்,
ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜி ஏற்படலாம். சுவாசித்தலில் பிரச்சனை உடையவர்கள் இந்த மாதுளப்பழத்தை உண்ணுவது தவிர்க்க வேண்டும். மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் இந்த பணத்தை சரியான முறையில் எடுத்துக்கொள்வது நல்லதாகும். இது பயோமோட்டாங்க. இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்களுடைய வீடுகளுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை வாங்கிக்கலாங்க. இது நல்ல ஒரு ஆப்பு, பாதுகாப்பான ஒரு ஆப்பு. இது இ-காமர்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதன் மூலிமா வீடுங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த காணொலிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.